அனைவருக்கும் வணக்கம். இங்க கொடுத்துருக்கிற வீடியோ எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் பாத்துருங்க, அதுக்கப்புறம் பேசலாம். நான் 8th படிக்கும்போது சூர்யாக்காக என் ஃப்ரெண்ட் மண்டையவே உடைச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் அவன் என்கிட்ட பேசினதில்லை. சூர்யாக்காக கை கட் பண்ணியிருப்பேன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பெட்டுக்காக. அப்பாவா சூர்யாவானா சூர்யா தான், அப்பா விட சூர்யா தான். அந்த ரேஞ்சில் வந்து நான் ரொம்ப அடிக்ஷன். இப்போ தான் நான் சூர்யா ஃபோட்டோ போட்ட டிஷர்ட் பிரிண்ட் பண்ண கொடுத்துட்டு அண்ட் கேக் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன். நாளைக்கு கேக் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யா தான் என் உயிர் எல்லாமே. சூர்யாக்காக என்ன வேணா பண்ணுவேன். என் உயிருக்கு போய் விடணும் கூட நான் விடுவேன். அந்த அளவுக்கு You say? I love you. Love you. Some toilet paper. Take. Give it to. Michael, Mark. I love you, Michael. I love you. Mike. Michael. I love you, Michael. Love you too. I can't believe Michael. ஆதி காலத்துல இருந்து எல்லா நடிகர்களுக்கும் இந்த மாதிரி ரசிகர்கள் கூட்டம் இருக்கதான் செஞ்சது. ஆனா இப்ப மட்டும் புதுசா விஜய் அவர்களுடைய ரசிகைகளை பார்த்தா மட்டும் உனக்கு இந்த மாதிரி பேரை வச்சு கூப்பிட தோணுதுல. மிஸ்டர் பொன்ராஜ் காசு வாங்கிட்டு திமுகக்கு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் விபச்சாரி, இப்படிதான் கூப்பிட முடியும் அந்த மனுஷனை. ஏன்னா அப்பாவி மக்களை தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்றாங்கன்றதுக்காக சில பெண்களை இவ்வளவு கேவலமா பேசினா இல்லையா. நான் ஒரு கட்சிக்காக இப்ப பேசல, நான் ஒரு பெண்ணுன்ற முறையில இதை பேசுறேன். இந்த மாதிரி எத்தனை பெண்கள் நம்ம தமிழ்நாட்டுல அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் வாய் திறக்க முடியாம இவனுங்க பண்ற அட்டூழியத்துக்கு வாய மூடிட்டு குமுங்கிக்கிட்டு வீட்டுல கிடக்குறவங்களோ இல்ல வெளியே சமூகத்தினரிடமோ இந்த மாதிரி வார்த்தைகளை வாங்கிக்கிட்டு வெளியே சொல்லிக்க உள்ளேயே புழுங்கி செத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா நியாயம் கிடைக்கணுங்க. என்ன மனுஷங்க இவெல்லாம், மத்த விலங்குகள் கூட இவனை வந்து ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு கேவலமான ஜென்மம். கிட்டத்தட்ட திமுக தீய சக்தின்றதை தாண்டி திமுக ஆபாச சக்தின்னு தான் சொல்லணுமோன்னு தோணுது. அவ்வளவு கேவலமா எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக நீ இப்படிதான் பேசுவியா? இது ஆதி காலத்துல இருந்து இருக்குங்க. ஆதி காலத்துல இருந்து இந்த மாதிரி பெண்கள் ரசிகர்களா நான் அவங்கள பார்த்தாதான் நான் சாப்பிடுவேன், அவங்கள பார்த்தாதான் நான் வீட்டுல சோறு பொங்குறேன்ற மாதிரி வந்து இப்போ ரஜினி அவர்களை கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஒரு லேடி. தேவரகொண்டாக்கா அவங்க டேட்டூ போட்டிருக்கிறதா இருக்கட்டும். சூர்யாவோட வெறித்தனமான ரசிகை நானா, அவர் உயிரை விட்டுருவேன், அவருக்காக நான் உயிரையே விடுவேன்னு சொல்ற ஒரு பொண்ணு. இப்படிப்பட்டவங்க ரசிகர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, இன்னமும் இருப்பாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அரசியல்ல வந்துட்டாருன்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ற பத்தியா வாயில சொல்லவே நான் கூசுது. ஏன்னா எங்களுக்கும் பெண் பிள்ளைகள் இருக்கு. இது இப்ப மட்டும் நடக்கலங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு எப்போ பெண்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்போதுல இருந்து இந்த பெண்கள் மேல இந்த வார்த்தையை சொல்லி அடிக்கிறாங்க. இது அங்க மட்டும் இல்ல, இது எனக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்னுடைய Facebook அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான வார்த்தைகள். எனக்கு சப்போர்ட்டா ஒரு 100 பேர் நிக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 கமெண்ட் கண்டிப்பா இந்த கட்சியினர் இருந்து கண்டிப்பா வந்துகிட்டு இருக்கு. அதுவும் திமுக கட்சின்றது தெளிவா தெரியுது. ஏன்னா ஒரு ஸ்டாலின் போட்டோ போட்டு வச்சுட்டு இருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபாலோ பண்றாங்க. நான் வெறும் அந்த லோகோ மட்டும், அந்த ப்ரொஃபைல் போட்டோ மட்டும் பார்த்துட்டு நான் பேசல, உள்ள போய் நான் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே செக் பண்ணுவேன். அவ்வளவு ஷேர் பண்றாங்க டிஎம்கே சம்பந்தப்பட்டு. சோ அதை நான் ஃபேக் அக்கௌண்ட் நான் எப்படி எடுத்துக்குமாரு? அது கண்டிப்பா ஃபேக் அக்கௌண்டா இருக்க முடியாது. சில பேர் தொங்கிட்டு வருவாங்க, அது ஃபேக் அக்கௌண்டா கூட இருக்கலாம். ஏன் நீங்க சொல்லுவீங்களே ஃபேக் அக்கௌண்ட்னா அப்பப்போ கிரியேட் பண்ணி அதுல எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது, அதுதான் ஃபேக் அக்கௌண்ட்ஸ். இவங்க பல வாரங்களா பல வருஷங்களா அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணவங்களா இருப்பாங்க. அவ்வளவு கேவலமா கேட்க முடியாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி அதுல வந்து திட்டுறாங்க. என்னென்ன வார்த்தைகள் சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு பெண் எதெல்லாம் கேட்கக்கூடாது அவ்வளவு வார்த்தைகள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுல நான் வந்து ரொம்ப இப்போ இருக்கிற இந்த ஸ்ட்ராங் நான் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப இதெல்லாம் கேட்க முடியாத ஒரு சூழல்ல இருந்திருக்கேன். இப்ப இதெல்லாம் தாங்கிட்டு வெளியே வர அளவுக்கு எனக்கு மன தைரியம் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நான் இந்த வார்த்தைகள்லாம் கேட்டிருந்தேன்னா நான் உயிரோட இருந்திருப்பேன்னு தெரியாது. அந்த அளவுக்கு வார்த்தை அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. நான் அரசியலுக்குள்ள வரும்போதே நான் பக்குவப்பட்டுட்டு தான் வந்தேன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம தம்பிகள் 1000 பேர் நமக்கு பின்னாடி நின்னாலும் இந்த மாதிரி வர வார்த்தைகள் 10 பேரோட வார்த்தைகளா இருந்தா கூட துளியளவு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அதையும் தாண்டி நான் கடந்து போய்கிட்டு தான் இருக்கேன். என்ன மாதிரி பல பெண்கள் கடந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதை கேட்க கூடாது, இத வந்து நார்மலைஸ் பண்றாங்க பாத்தீங்களா? இந்த பெண்கள் எல்லாம் இப்படித்தான் ஒரு நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க பாத்தீங்களா?
அந்த பெண்களை எப்படி நீ நார்மலைஸ் பண்ணுவ? உன் வீட்டுல இருக்கிற பெண்களை இப்படிதான் நீ நார்மலைஸ் பண்ணுவியா? உன் வீட்டுல இருக்கிற பெண்களை நீ இந்த பேரை சொல்லிதான் கூப்பிடுவியா? நீ வெளியே வரும்போது உன்னை நாங்க ஆண் விபச்சாரின்னு கூப்பிட்டா ஒத்துப்பியா? இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு எல்லாம் காசை கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்கல்ல டிஎம்கேல, அவங்கள சொல்லணும். மக்களே நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு பெண் பிள்ளையா தமிழக வெற்றி கழகத்துல நாங்க பல விஷயங்களை கடந்து வந்துட்டு இருக்கோம். எவ்வளவோ இன்னல்கள் பல கட்சிகிட்ட இருந்து மற்ற கட்சிகள்கிட்ட இருந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு நாங்க இதை தாண்டி வந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள், முதல்ல இந்த வீட்டுல இருந்து ஒரு பெண் பிள்ளை அரசியலுக்கு போறாங்க அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்கும்ல, அந்த அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த பெண்ணை பெற்றவர்களுக்கு இந்த வார்த்தை எவ்வளவு வலிக்கும். அம்மா நீ வெளியே போகாத, வீட்லயே இரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இந்த வார்த்தைகள் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? நம்ம மானம் என்ன ஆகுறது, நம்ம மரியாதை என்ன ஆகுறது, நம்ம பாரம்பரியம் என்ன ஆகுறதுன்னு பேச ஆரம்பிச்சாங்கன்னா திருப்பி அந்த பெண் பிள்ளை உள்ள உட்கார வைக்கிற மாதிரியான சூழலை தானே இந்த திமுக அரசு இப்ப பண்ணிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். உடனே எல்லாரும் வந்து ஒரு ஆள் பண்றதுக்கு எதுக்கு திமுக வந்து குறை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இதுக்கு திமுக அரசு தான் பொறுப்பேற்கணும். முதல்லயே இந்த மாதிரி ஆபாச பேச்சு பேசுறவங்களை கண்டிச்சிருந்து இவங்களுக்கு இந்த மாதிரியான ஆக்ட் நாங்க போடுவோம், இந்த மாதிரி சட்டம் நாங்க விதிப்போம் அப்படின்னு சொல்லி பெண்களை இழிவுபடுத்த கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு நான் சல்யூட் சொல்லியிருப்பேன். ஆமா, திமுக அரசு நடவடிக்கை எடுத்தும் இவங்க வந்து கேட்காம பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இவங்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு கை இப்படி உதறி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒத்துக்கவே முடியாது. இவங்க பேசுறது எல்லாமே டிஎம்கே சார்பு சேனல் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இவன் ஏன் காசை வாங்கிட்டு இந்த ஆண் விபச்சாரத்தனம் பண்ண மாட்டான் இந்த வார்த்தைகளால? ஒரு பெண்ணை உடம்பால காயப்படுத்துறது ஒரு கற்பழிப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு பெண்ணை வார்த்தையால குத்துறதும் ஒரு வகையான கற்பழிப்பு தான். அப்ப நீ எத்தனை பெண்களை இந்த மாதிரி வார்த்தையால கற்பழிச்சுட்டு இருக்க? அப்போ உனக்கும் மத்த அபியூஸ் பண்ணாங்களே இப்ப அந்த 2 வயசு குழந்தைய, அந்த 15 வயசு குழந்தைய, இவங்களுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? என்ன அவன் வந்து தொட்டு பண்ணியிருக்கான், நீ தொடாம பண்ற, அவ்வளவுதான் விஷயம். பச்சையா சொல்றேன். இதுக்கு நான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள்கிட்ட கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இவ்வளவு காட்டமா நான் பேசுறதுக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா பேசுற நாங்க யாரும் மாண்பை விட்டு பேசக்கூடாதுன்றதுதான் தலைவர்களுடைய வேண்டுகோள். ஆனா அதையும் தாண்டி நான் இவ்வளவு இறங்கி பேசுறேன் அப்படின்னா, இந்த பெண்களுக்கான இந்த வார்த்தைகள் வந்து இது முதல் தடவை வரல, ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இவங்களை சும்மா விட்டா சரிப்பட்டு வராது. இவன் ஒருத்த மட்டும் பேசல, இவன் கட்சியினன்றது இல்ல, இவன் கட்சியில ஏகப்பட்ட பேர் பேசிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். இன்னொருத்தன் கூட ஸ்டேஜ் ஏறி ரொம்ப நாளா கத்திட்டு இருக்கான் பாருங்க, அவன் கட்சிக்காக பேசாம ஆனா நம்ம கட்சியை பத்தியே பேசி, நம்ம தலைவர் அவர்களையே பேசி பேசி காசு சம்பாதிச்சுட்டு இருக்கான். அவன் கூட இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அவனுங்கெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே கிடையாதுன்னு நம்ம சும்மா இருக்கோம். இந்த 20 நாள் 30 நாள் இந்த எலெக்ஷன் முடியட்டும் பொறுத்துட்டு இருக்கோம்ல, இதை யூஸ் பண்ணி நம்மளை ட்ரிகர் பண்ண பாக்குறாங்க. ஆனா இதுக்கு கண்டிப்பா இந்த 30 நாள் கழிச்சு அவங்க அனுபவிப்பாங்க பாருங்க. கண் கூட நான் பாப்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற தமிழ்நாட்டு, நான் ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டனா மட்டும் பேசல, இந்த தமிழ்நாட்டுல வாழ ஒரு குடிமகளா நான் பேசிட்டு இருக்கேன். இருக்கிற அத்தனை பெண்மணிகளுக்காக பேசிட்டு இருக்கேன். இதே மாதிரி உங்க கழகத்துல, அதாவது இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பெண்ணையோ, இல்ல அதிமுக இருக்கிற ஒரு பெண்ணையோ, இல்ல நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒரு பெண்ணையோ இப்படி பேசி இருந்தா சத்தியமா நாங்க கேட்டிருப்போம். அதுதாங்க தமிழக வெற்றி கழகம். நாங்க குரல் கொடுத்திருப்போங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாங்க குரல் கொடுத்திருப்போம். எவனுமே வாய திறக்கல. அடிச்சா அட்டிக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தை, இதுதான் சாக்குன்னு டிஎம்கேவா இருந்தாலும் ஏடிஎம்கேவா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் வாய மூடிட்டு தானே இருக்கீங்க. இதை மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. எப்படி தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் டிஎம்கேக்கு ஓட் பண்ணுவாங்கன்னு நாங்க பாக்குறோம். சூடு சொரண மானம் இருக்கிற ஒரு பொண்ணு எவ்வளா இருந்தாலும், அது அம்மாவா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், தங்கையா இருக்கட்டும், யாருமே இந்த வார்த்தை கேட்ட அப்புறம் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்கன்னா கேளுங்க, சவால், சத்தியமா உங்களுக்கு ஓட் பேங்க் வராதுங்க. பெண்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஓட் பேங்கே கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சூன்யம் நீங்க தான் வச்சுக்கிறீங்க. அப்புறம் எங்க இந்த இப்போ ஒண்ணு போச்சே ஒண்ணு நம்ம கட்சியில இருந்து, ரஞ்சனா நாச்சியாரா பேரெல்லாம் வெளியே சொல்லாத, நீ சொல்லிட்ட. அந்த நாச்சியார் வம்சத்துல வந்தவன் மட்டும் வெளியே வந்து சொன்ன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எங்கடி போன நீ? இப்போ எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? இவ்வளவு கேவலமா ஒரு தமிழக வெற்றி கழக தலைவர் ஒரு வார்த்தை, வர்த்து இல்லைன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு அவ்வளவு கொதிச்சியே, இப்ப எங்கடி போன? அடுத்து திவ்யா சத்யராஜ், நீ எங்கம்மா இருக்க? உங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டியா, இல்ல சேகர்பாபு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பல்ல, இப்பவா வெளியே முக்காடு போட்டு சுத்திட்டு இருக்கியா என்ன? தைரியம் இருந்தா வெளியே வா. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற ஒரு பெண்களை இவ்வளவு கேவலமா பேசுறானே, அந்த மாதிரி ஆளுக்கு நீங்க எல்லாம் என்ன பதில் சொல்றீங்க? அப்புறம் அந்த ஜூலி காலின்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, கிட்னி திருடின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்களே, எங்கடி போன நீ?
உன்னை பத்தி உன் பர்சனல் விஷயத்தை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு எவ்வளவு மாண்பா இருந்தேன் தெரியுமா? அம்மா வைஷ்ணவி பொண்ணுங்களுக்கு மரியாதை இல்லைன்னு குரல் குத்தியை. மத்ததுக்கு எல்லாத்துக்கும் நீ குரல் கொடுக்கல, ஓகே. பசங்க ஜாலியா இருக்காங்கன்னு ஹாஸ்பிட்டல் மெசேஜ் வைக்கிற, சூப்பரா இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல ஜாலியா இருக்காங்க, ஊசிக்கு தான் பயம்னு மெசேஜ் வச்ச நீ இப்ப என்ன டேஷ் பண்ணிட்டு இருக்க வீட்டுல? இந்த விபச்சார கூட்டம்னு சொல்றது உன்னையும் சேர்த்துதாண்டி. உன்னை இந்த திவ்யா சத்யராஜன், இந்த ரஞ்சனா நாச்சியார்ன்ற மாதிரி பெண்கள் எல்லாம், அந்த ரஞ்சனா நாச்சியார் இருந்துட்டு போனவ தானே கட்சியில இருந்து. அப்ப உன்னையும் அதுதானே அர்த்தம் சொல்றான்னு அர்த்தம், உன்னையும் அந்த மாதிரியே தான் சொல்றான்னு அர்த்தம். எங்கம்மா பொங்காம போயிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம்? இப்ப சொன்ன இத்தனை பேர்ல ஒரு ஆளு தைரியம் இருந்தா வெளியே வந்து, நான் அப்படித்தான் பேசுவேன் வந்து நில்லு, ஆமா நான் சப்போர்ட் பண்ணுவேன், அவர் சொன்னது கரெக்டுன்னு வந்து நில்லுங்க. உங்களுக்கு இருக்கு. அப்புறம் தமிழக கட்சி கழக தலைவர் பேரை மென்ஷன் பண்ணாம இந்த மாதிரி கேவலமான ஒருத்தன் இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கான், என் அம்மாவை, அக்காவை, தங்கைய, என் உடன்பிறப்புகளை இந்த மாதிரி பேசுறான், அவனுக்கு வன்மையான கண்டனங்கள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனா இது பத்தாது, உங்களுக்கு இது பத்தாதுடா. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்ன அந்த பொன்ராஜ் மட்டும் இல்ல, சப்போர்ட் பண்ணாத இந்த பெண்மணிகளையும் சேர்த்து சொல்றேன். அத்தனை பேருக்கும் இங்க இப்போ கதறாங்கல்ல, தமிழக வெற்றி கழகத்துல வருத்தப்படுறாங்கல்ல, ஒரு துளி வருத்தப்பட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சுதந்திர ஒரு சொட்டு கண்ணீரும் நியாயமான கண்ணீருக்கும் அவங்க பதில் சொல்லி ஆகும். இப்போ இந்த பெண்களுக்கு அவ்வளவு வலிச்சிருக்கும், எவ்வளவு வலிச்சிருக்குமோ அதுக்கான 10 மடங்கு 100 மடங்கு வலியை அவங்க வாங்குறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இது சாபமா கூட எடுத்துக்கோங்கடா, நடக்கும். எங்க அம்மா சொல்லுவாங்க, தப்பா கூட ஒருத்தர ஒரு வார்த்தை சொல்லிடாதம்மா, பழிச்சிரும், அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. ஆனா இப்ப சொல்ற, இவனுங்க எல்லாம் அனுபவிப்பாங்க, நாங்க பார்க்கதான் போறோம். வைத்தறிச்சலோட சொல்லிட்டு இருக்க, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கத்தான் போறோம். அதையும் தாண்டி உங்களுக்கு இதெல்லாம் பத்தாது. ஏன்னா காப்பாத்துறதுக்கு ஒரு கட்சி இருக்குன்ற ஒரு தைரியத்துல அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இங்க பெண்களை, ஆண்களை, தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களை அசிங்கப்படுத்தணும், கொச்சப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு பேசுறீங்க பாத்தீங்களா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு.